அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான ஒப்பந்தம் மாறி மாறி தடம்புரண்டு கொண்டிருந்தாலும் கூட ஒப்பந்தத்தை நீட்டிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் அடுத்து ஆரம்பமாக உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளார்கள். அதற்கு ஈரானின் பதில் என்னவாக இருக்கின்றது என்பது மிகப்பெரிய கேள்வி. ஈரான் நடத்திய சைபர் தாக்குதல் காரணமாக இஸ்ரேல் மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. லெபனான் முனையில் மோதல்கள் உச்சமடைந்திருக்கின்றன. அமெரிக்கா ஏற்படுத்திய ஒப்பந்தம் லெபனானில் பலனளிக்கவில்லை என்பதை அங்கு தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் மோதல்கள் கட்டியம் கூறுகின்றன. இந்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். காணொலிக்கு செல்வதற்கு முன்பாக காசாவில் மீண்டும் தன்னுடைய இன அழிப்பை இனப்படுகொலையை பல்வேறுபட்ட வடிவங்களில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை மேற்கொண்டு வருவதான குற்றச்சாட்டுக்கள் எழுந்திருக்கின்றன. குறிப்பாக ஹமாஸ் இயக்கத்தினருடைய தளபதிகளை முக்கியஸ்தர்களை தேடுதல் நடத்துவதாக தெரிவித்து இஸ்ரேல் பல பகுதிகளில் ட்ரோன் மற்றும் தாக்குதல்களை நடத்தி வருவதால் காசா மக்கள் மத்தியில் பெரும் அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக ஜபாலியா அகதிகள் முகாம் பகுதி மீது இஸ்ரேல் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 அப்பாவி பலஸ்தீன் மக்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்ற செய்தியும் தற்போது வெளியாக இருக்கின்றன. இத்தகைய தாக்குதல்கள், அச்சம், அதிர்ச்சி போன்ற பல்வேறுபட்ட சம்பவங்களுக்கு நடுவேயும் காசாவில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக ஒரே நேரத்தில் 150 ஜோடிகளுக்கு ஒரே மேடையில் நடைபெற்ற பிரமாண்ட திருமணம் காசா பகுதி மக்கள் மத்தியில் ஒரு மகிழ்வை ஏற்படுத்தி இருக்கின்றது. நீண்ட நாட்களாக ஒரு போர், இடப்பெயர்வு, அழிவு, மரணங்கள் என துயரத்தை கண்டு வந்த மக்கள் ஒரே நேரத்தில் 150 சோடிகளுக்கு பிரமாண்டமான முறையில் ஐக்கிய அரபு எமிரகம், கத்தார் போன்ற நாடுகளில் இருந்து பல தனவந்தர்கள், அதாவது பலருடைய அறக்கொடையில் சேகரிக்கப்பட்ட நிதி மூலம் பிரமாண்டமான ஒரு திருமண வைபவம் இடம்பெற்றிருக்கின்றது. அது தொடர்பான காணொளி பதிவுகளும் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை. கார்முஸ் நீரிணையில் ஈரானுடைய அனுமதியின்றி சென்ற கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்கள், அதையடுத்து அமெரிக்கா ஈரானுக்குள் நடத்திய தாக்குதல்கள் என்பன இந்த பேச்சுவார்த்தையை தடம்புரள செய்து விடுமா என்ற அச்சத்திற்கு நடுவே ஈரானின் கோரிக்கையின் பேரில் ஜூன் 30ஆம் தேதி, அதாவது இன்றைய தினம் கத்தார் தலைநகர் டோகாவில் 2 தரப்பும் மிக முக்கியமான தொழில்நுட்ப ரீதியிலான பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அவர் இந்த பேச்சுவார்த்தை தொழில்நுட்ப ரீதியிலான பேச்சுவார்த்தை ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடைபெற உள்ளது என்று சொல்லியிருந்தால் எந்த சிக்கலும் இல்லை. எப்போதுமே ட்ரம்ப் குழப்பம் செய்வதில் முதன்மை வகிக்கக்கூடியவர். எல்லா விடயங்களையும் குழப்புவதிலும் போட்டுடைப்பதிலும் ட்ரம்பை போன்ற ஒரு குழப்பவாதியை பார்க்க முடியாது. அதில் ஒரு விடயத்தை அவர் குறிப்பிட்டார். ஈரான் எங்களிடம் கேட்டு கொண்டதற்கு இணங்க, ஈரான் எங்களிடம் வந்து கேட்டார்கள், வாருங்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவோம், அதற்காக கத்தாருக்கு எங்களுடைய பிரதிநிதிகள், ட்ரம்பினுடைய நண்பர் விட்காஃபும் அவருடைய மருமகன் குருஷ்னரும் சென்றிருக்கின்றார்கள். ஈரானினுடைய முக்கியஸ்தர்களும் வருவதால் கத்தார் தலைநகர் டோகாவில் இன்றைய தினம் ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெறும் என்ற அறிவிப்பை ட்ரம்ப் வெளியிட்டிருந்தார். ஆனால் ஈரானினுடைய கோரிக்கை, அதாவது ஈரான் தங்களை பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் வாருங்கள் என்று அழைப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதும் இந்த ட்ரம்பினுடைய பதிவினுடைய நோக்கமாக இருந்தது. இது ஈரானுக்கு சற்று கோபத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். அமெரிக்கா ஏற்கனவே கார்முஸ் ஜலச்சந்தியில் நடத்திய தாக்குதல், ஈரானின் சில பகுதிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், ஈரானின் சொத்துக்களை முழுமையாக விடுவிக்கப்படாத பல காரணங்களினால் ராயதந்திர ரீதியிலான பேச்சுவார்த்தைகளையும் தூதரக ரீதியிலான பேச்சுவார்த்தைகளையும் நாங்கள் நிறுத்தி இருக்கின்றோம். எனவே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை சரியாக கடைபிடிப்பதில் நாங்கள் தீவிரமாக இருக்கின்றோம். ஆனால் அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே அமெரிக்கா சரியான முறையில் இந்த போர் நிறுத்தத்தை கடைபிடிக்கும் வரை ஒரு பேச்சுவார்த்தை கிடையாது என்று ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கின்றார்கள் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி. இருந்தபோதிலும் சில தரப்பினர் ஈரான் இவ்வாறு தெரிவித்தாலும் கூட கத்தாருக்கு தங்களுடைய தூதுக்குழுவை அவர்கள் அனுப்பும் முடிவை தற்போது மாற்றி முதலில் அனுப்பவில்லை என்று கூறினாலும் பின்னர் அனுப்புவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெறலாம் என்பதை தெரிவித்தாலும் இன்றைய தினம் கத்தாரில் ஈரானுடைய பிரதிநிதிகள் வந்து இறங்கிய பின்னர்தான் உண்மையில் அங்கு பேச்சுவார்த்தை இடம்பெறுகின்றதா இல்லையா, என்ன விடயங்கள் இடம்பெறப் போகின்றது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.
அடுத்து ஈரானினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், எங்கள் மீது திணிக்கப்பட்ட போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை முழுமையாக அமெரிக்கா செயல்படுத்த வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகின்றோம். அதிலும் குறிப்பாக ஈரானின் முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிப்பது, லெபனான் முனையில் இஸ்ரேலின் தாக்குதல்களை நிறுத்தி இஸ்ரேலை கட்டுப்படுத்துவது இன்றியமையாத விடயமாக இருக்கின்றது. எனவே திணிக்கப்பட்ட போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இந்த பேச்சுவார்த்தையில் கூறப்பட்ட அம்சங்களை, புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை முழுமையாக அமுல்படுத்தினால் மட்டுமே அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைகள் சாத்தியமாக்கப்படும். இந்த போர் நிறுத்தமும் நீட்டிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அவரும் தன்னுடைய பங்குக்கு ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார். எனவே இந்த கத்தார் பேச்சுவார்த்தைகள் நடைபெறுமா? அமெரிக்க பிரதிநிதிகள் கிளம்பிவிட்டார்கள். ஈரான் பிரதிநிதிகள் கத்தார் தலைநகர் டோஹாவில் வந்திறங்குவார்களா என்பதை பொறுத்து அடுத்த கட்டங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து ஈரானினுடைய பிரசிடென்ட் ஜனாதிபதி பெஷாஷ்கியான் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். முதல் கட்டமாக ஈரானின் முடக்கப்பட்ட சொத்துக்களில் $6 பில்லியன் அமெரிக்கா விடுவித்துள்ளதாக பெஷாஷ்கியான் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது கத்தாரில் அமைந்திருக்கக்கூடிய பல்வேறுபட்ட வங்கிகளில் இரண்டில் மத்திய கிழக்கில் பல பணப்பரிமாற்றங்களை மேற்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான தேசம் கத்தார். ஐரோப்பாவுக்காக இருக்கலாம், அரபுலக நாடுகளுக்காக இருக்கலாம், ஆசிய நாடுகளுக்காக இருக்கலாம், ஒரு மீடியேட்டர், மத்தியஸ்தம் வகிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரோலை கத்தார் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இவ்வாறு பல பரிமாற்றங்கள் ஈரானுக்கு நடந்தபோது கத்தார் வங்கிகளில் ஈரானின் பணம் பிடித்து வைக்கப்பட்டு விட்டது. அந்த பணத்திலிருந்து $6 பில்லியன் அமெரிக்கா விடுவித்திருக்கின்றார்கள். இதன் காரணமாக டோஹாவில் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை சாத்தியப்படும் என்று பெஷாஷ்கியான் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அதேபோல ஈரானினுடைய பெட்ரோலிய தடையை அவர்கள் முற்றாக விலக்கி இருக்கின்றார்கள். எங்களுடைய கப்பல்கள் மிகப்பெரிய அளவில் இந்த 5-6 நாட்களுக்கு நூற்றுக்கணக்கான எண்ணெய் டேங்கர்கள் உலகின் பல நாடுகளுக்கு எண்ணெய் ஏற்றிக்கொண்டு சென்று விட்டார்கள். அதில் பல பில்லியன் டாலர்களை நாங்கள் சம்பாதித்திருக்கின்றோம். இவ்வளவு காலம் ஈரானினுடைய எண்ணெயை, பெட்ரோலிய பொருட்களை, எரிவாயுவை விற்பனை செய்வதற்கு அமெரிக்காவும் ஐநாவும் மேற்குலகமும் விதித்த தடைகள் உடைத்தெறியப்பட்டிருக்கின்றன. ஈரானின் கப்பல்கள் மிகப்பெரிய அளவில் எண்ணெய் வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பதால் எல்லாம் நல்ல முறையில் தான் சென்று கொண்டிருக்கின்றது. சிறிய சிக்கல்கள் இருந்தாலும் ஈரானுக்கு சாதகமான பல விடயங்கள் இருக்கின்றன என்பதையும் பெஷாஷ்கியான் உறுதிப்படுத்துகின்றார். அடுத்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் லெபனான் அரசு மேற்கொண்ட முத்தரப்பு பாதுகாப்பு ஒப்பந்தத்தின்படி தெற்கு லெபனான் எல்லைப் பகுதியிலிருந்து சில பகுதிகளில் இஸ்ரேலிய இராணுவம் வெளியேறும் என்ற ஒரு விடயத்தை அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஆரம்பத்தில் இஸ்ரேல் தன்னுடைய படைகளை தெற்கு லெபனானிலிருந்து விலக்குவதற்கு மறுத்திருந்த போதிலும் அமெரிக்கா கொடுத்த அழுத்தம் காரணமாக லெபனான் அரசின் பிரதிநிதிகளுக்கும் அமெரிக்க பிரதிநிதிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை காரணமாக இஸ்ரேல் தற்போது சில இடங்களிலிருந்து இராணுவத்தை பின்வாங்குவதற்கு, விலக்கிக் கொள்வதற்கு சம்மதித்திருக்கின்றார்கள். எனவே அந்த இடங்களை லெபனான் தேசிய இராணுவம் தன்வசப்படுத்தும் என்ற விடயத்தை மார்க்கோ ரூபியோ தெரிவித்திருக்கின்றார். ஆனால் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா போராளிகள் இதை உடனடியாக இந்த ஒப்பந்தத்தை மறுத்திருக்கின்றார்கள். இஸ்ரேலின் உடைய இராணுவ அச்சுறுத்தலுக்கு அடிபணிந்து இஸ்ரேலுக்கு சார்பாகவே இந்த ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதால் நாங்கள் ஒருபோதும் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏனெனில் இந்த ஒப்பந்தத்தில் மிக முக்கியமான விடயமே ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்களை தெற்கு லெபனானிலிருந்து பெகா பள்ளத்தாக்கு வரை, பெய்ரூட்டிலிருந்து லெபனான் முழுவதும் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இயக்க உறுப்பினர்களின் ஆயுதங்களை லெபனான் தேசிய இராணுவம் முற்றாக பறிமுதல் செய்ய வேண்டும், அதாவது கையகப்படுத்த வேண்டும். ஹிஸ்புல்லா போராளிகள் நிராயுத பாணிகளாக மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்ட லெபனான் அரசினால் இஸ்ரேல் தங்களுடைய படைகளை விலக்குவதற்கு சம்மதித்திருந்தார்கள். ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும், ஹிஸ்புல்லாவின் ஆயுதங்களை லெபனான் இராணுவம் பறிமுதல் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை இன்று நேற்றில்ல, கடந்த 2-3 வருடங்களாகவே கூறப்பட்டு வருகின்றது. எப்போது காசாவில் இஸ்ரேல் தாக்குதலை ஆரம்பித்த பின்னர் கசன் நஸ்ரல்லா அப்போது தலைவராக இருந்தவர் இஸ்ரேலால் படுகொலை செய்யப்பட்டு விட்டார். அவருடைய தலைமையில் மீண்டும் இஸ்ரேலுக்கு எதிரான போரை காசாவுக்கு பலஸ்தீனுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா ஆரம்பித்த பின்னர் நடைபெறும் அத்தனை பேச்சுவார்த்தைகளிலும் லெபனான் அரசும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் பேசினால் ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்களை லெபனான் இராணுவம் பறிமுதல் செய்யும், கையகப்படுத்தும், அழித்துவிடும் என்ற விடயங்களை தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். 3 வருடங்களாக இதை கேட்டு கேட்டு எங்களுக்கு சலித்து விட்டது. ஏனெனில் ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்களை கையகப்படுத்தும் அல்லது பறிமுதல் செய்யக்கூடிய அளவுக்கு
லெபனான் இராணுவம் வலிமையாக இல்லை என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் தெரிவித்திருந்தோம். ஹிஸ்புல்லாவும் லெபனான் இராணுவமும் நேரடியாக மோதினால் ஹிஸ்புல்லா லெபனான் இராணுவத்தை இலகுவில் தோற்கடித்து விடுவார்கள். ஏனெனில் ஹிஸ்புல்லாவினுடைய பயிற்சிகள், நன்கு பயிற்சி பெற்ற போராளிகள், ஈரானிடம் பெற்ற அதிநவீனமான ஏவுகணைகள், ராக்கெட் லோஞ்சர்கள், ட்ரோன்கள், தொழில்நுட்ப சாதனங்கள் என லெபனான் இராணுவத்தை விட ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த இயக்கமாகத்தான் ஹிஸ்புல்லா போராளிகள் இருக்கின்றார்கள். ஆனால் லெபனான் தேசிய இராணுவம் அமெரிக்காவின் உதவியிலும் சில மேற்கு நாடுகளின் உதவியிலும் செயற்படக்கூடிய வெறும் குறைந்த ஊதியத்தை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூலிப்படை. அவர்கள் லெபனானுக்காகவோ அல்லது லெபனான் நாட்டுக்காகவோ லெபனான் மண்ணை இஸ்ரேல் வேறு யாரிடமிருந்து பாதுகாப்பதற்காக ஒருபோரும் போரிடுவதில்லை. பேருக்கு ஒரு இராணுவம் லெபனானில் இருக்கின்றார்கள், மேற்குலகின் கைப்பொம்மையாக. இந்த கைப்பொம்மையான இராணுவத்தை வைத்து நன்கு பயிற்சி பெற்ற மிகப்பெரிய அளவிலான ஏவுகணை களஞ்சியத்தை வைத்திருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாவிடமிருந்து ஆயுதங்களை கையகப்படுத்த முடியும் என்றால் நிச்சயமாக முடியாது. பல தடவை முயன்றவர்கள் தோல்வியடைந்திருக்கிறார்கள். பேருக்கு சில ஆயுதங்களை கையகப்படுத்துவது போல பாவ்லா காட்டினாலும் ஹெஸ்புல்லா போராளிகளிடமிருந்து இவர்கள் ஆயுதங்களை கையகப்படுத்துவது என்பது முடியாத காரியம் என்பதை பலரும் தெரிவித்திருக்கின்றார்கள். அடுத்து இஸ்ரேலினுடைய தொழில்நுட்ப அமைச்சகம் ஒரு அதிர்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். அண்மைய நாட்களில் ஈரானினுடைய சைபர் தாக்குதல் மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கின்றது. கடந்த 2025ஆம் ஆண்டில் 1600 சைபர் தாக்குதலை இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் நடத்தியிருந்தார்கள். ஆனால் 2026 ஜூன் மாதத்தில் இந்த 6 மாத காலங்களுக்குள் மட்டும் 4800 முறை சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் சிறிய மற்றும் பெரிய பாரிய நிறுவனங்களின் தரவுகள் டேட்டாஸ் முற்றாக அளிக்கப்பட்டுள்ளன. இதனால் பல இஸ்ரேலுடைய பொருளாதார நிறுவனங்கள், இராணுவத்துக்கு ஆயுதங்களை வழங்கக்கூடிய ஆயுத தயாரிப்பு நிறுவனங்கள், ட்ரோன் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் என பலவற்றினுடைய தகவல்கள் முற்றாக அளிக்கப்பட்டுள்ளன. ஈரானினுடைய தாக்குதல் காரணமாக இஸ்ரேலின் இராணுவ உற்பத்தி மையங்கள் கூட சைபர் தாக்குதலுக்கு இலக்காக இருக்கின்றது. நினைத்து பாருங்கள், 2025ஆம் ஆண்டில் ஒரு வருடம் முழுவதும் 1200 சைபர் அட்டாக் செய்த ஈரான் எம்முறை இந்த 6 மாதங்களுக்குள் மட்டும் 4800 3 மடங்கு சைபர் தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். இது இஸ்ரேலின் நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதையும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். சிரியா எல்லையில் இருக்கக்கூடிய பபர் சோன் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு வலயத்திற்குள் இஸ்ரேல் இராணுவம் நுழைந்து தாக்குதல் நடத்தி சிரியாவில் இருக்கக்கூடிய சில பகுதிகளை கையகப்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தியை சிரியா விடுத்திருக்கின்றார்கள். சிரியாவினுடைய அல் ஜுலானி அரசு பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் இஸ்ரேல் பலமுறை அத்துமீறி சிரியாவின் சில பகுதிகளையும் பிரதேசங்களையும் கைப்பற்றி இருந்தாலும் கூட சிரியாவினுடைய அல் ஜுலானி அரசு அவர்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவதற்கோ அல்லது மீண்டும் அந்த பகுதிகளை கையகப்படுத்துவதிலோ மிகப்பெரிய அளவில் முயற்சி செய்யவில்லை. எதற்காக சிரியாவுக்குள் திடீரென ஊடுருவி எவ்வளோ பெரிய தாக்குதலை இஸ்ரேல் நடத்தினார்கள் என்பதும் மிகப்பெரிய கேள்விக்குறி. அதற்கான பதில்கள் விரைவில் தெரிந்துவிடும். இறுதியாக உக்ரைனின் புதிய முனையில் ஒரு முன்னணி பகுதியை தாங்கள் கைப்பற்றியிருப்பதாக ரஷ்யா தெரிவித்திருக்கின்றார்கள். டினிப்ரோ பெட்ரோவாஸ்க் என்ற பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய போகட்ரோகா என்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான குடியேற்றத்தை, அதாவது உக்ரைனிய படைகளுக்கு ஆயுத வளங்களை வழங்கக்கூடிய மிக முக்கியமான குடியேற்றத்தை தாங்கள் முற்றாக கைப்பற்றி விட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. 24 மணி நேரத்தில் உக்ரைன் படைகளுக்கும் ரஷ்ய படைகளுக்கும் இடையில் இடம்பெற்ற மிக கடுமையான சண்டையில் 500க்கும் மேற்பட்ட உக்ரைனிய வீரர்களை தாங்கள் கொலை செய்திருப்பதாக, உயிரிழக்க செய்திருப்பதாகவும், உக்ரைனினுடைய நூற்றுக்கணக்கான ஆளில்லா விமானங்களை இடைமறித்து அளித்திருப்பதாக ரஷ்யா தெரிவித்திருக்கின்றார்கள். ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் மீண்டும் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் 24 மணி நேரத்திற்குள் 500க்கும் மேற்பட்ட உக்ரைன் படை வீரர்களை உயிரிழந்திருப்பதாகவும், மிக முக்கியமான போகட்ரோகா குடியேற்றத்தை தாம் கைப்பற்றியிருப்பதாகவும் ரஷ்யா அறிவித்துள்ளமை மீண்டும் உக்ரைன் ரஷ்ய யுத்தத்தில் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. இதற்கு உக்ரைன் எவ்வாறான பதிலடியை கொடுக்கப் போகின்றார்கள் என்பதும் மிகப்பெரிய கேள்வி. இவைதான் தற்போது வெளியான மிக முக்கியமான செய்திகளாக, நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காலைப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.